இன்றைக்கி என் பேபிக்காக நான் வந்து ஆப்பிள் பியூரி தான் பண்ண போகிறேன். இதுக்காக நல்ல ஒரு மாவு ஆப்பிள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நார்மல் ஆப்பிள் எடுத்தோம்னா அது வந்து நான் ஜஸ்ட்டு புளிக்க செய்யும். அதனால் நல்லா இனிப்பாக இருக்க மாதிரி மாவு ஆப்பிள் எடுத்துக்கோங்க. சீக்கிரமாக வெந்துடும். எனக்கு இந்த ஆப்பிள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக தான் இருந்துச்சு. மாவு ஆப்பிள் தான் வாங்கிட்டு வந்தேன். பட் கொஞ்சம் இதாகிருச்சு. ஸோ இதில் இருக்க தோல் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சீவிட்டு நல்லா குட்டி குட்டி பீசஸாக வந்து இது போல் நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம டேரெக்டாக இட்லி குக்கரில் வச்சு நீங்கள் ஸ்டீம் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா இது மாதிரி வடைச்சட்டியில் இட்லி பிளேட் வச்சு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுருங்க. ஸோ எந்த அளவுக்கு இது ஸ்லோ ஃப்ளேமில் வேகுதோ அந்தளவுக்கு வந்து ஆப்பிள் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடுது. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆப்பிள் நல்லா ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இது கூட பால் எதுவுமே நீங்கள் சேர்த்த வேண்டாம். ஜஸ்ட்டு நீங்கள் இப்படியே வந்து பேபிக்கு ஊட்டலாம். பாப்பா சூப்பராக சாப்பிடுவா. வந்து கோதுமை கூழ் தான் வந்து செய்ய போகிறேன். இது பார்த்திங்கன்னா வெயிட் கெயின் மட்டும் இல்லாமல் இது குடிக்கும்போது நம்மளுடைய பேபியோட ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளோயிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இது வந்து முழு கோதுமை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துக்கு பார்த்திங்கன்னா சம்பா கோதிக்குருளை தான் எடுத்திருக்கேன். ஊறுறதுக்கும் சீக்கிரமாக ஊறிடும். அரைப்பட்டு பால் கிடைக்கிறதும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே சூப்பராக கிடைக்கும். ஸோ இதை நல்லா கழுவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சர் ஜாரில் நல்லா இந்த பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். நல்லா வடிகட்டிட்டு இது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிட்டே இருந்தோம்னா ஒரு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். இது கூட தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து 5 to 7 மினிட்ஸ் இது நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய கோதுமை கூழ் வந்து ரெடி. இது கூட கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா பனக்கற்கண்டு, ஒரு பிஞ்சு சால்ட்டு, இதில் ஏதோ ஒன்று சேர்த்து உங்கள் பேபிக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். இன்றைக்கி பேபிக்காக பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் செர்லாக் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். என்னோடய பேபிக்கு 7th மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு சின்ன டம்ளரில் பார்த்தீங்கன்னா ரைஸ் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா உலர்த்தி எடுத்துக்கோங்க. இது நல்லா உலர்த்தி எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பேன் வச்சு நம்ம அதை சேர்த்து நல்லா வந்து பொன்னிறமாக வர வரைக்கும், லைட் ப்ரௌனிஷ் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட சில பொருட்கள் வந்து நம்ம பாதி வந்து வறுத்துட்டு இருக்கும்போது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது வெயிட் கெய்னிங்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. டைஜஷன் ப்ராப்ளம், ஸ்டொமக் பெயினில் பாப்பாவுக்கு வராது. கூடவே ஒரு 3 பாதாம் மட்டும் சேர்த்துக்கலாம். அளவாக சேர்த்துக்கோங்க ஸ்டார்டிங்கில். இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்து கொதிச்சதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் செர்லாக் பொடி சேர்த்து நம்ம கொதிக்க வச்சு எடுத்தோம்னா ஹோம்மேட் செர்லாக் ரெடி.